ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து சூப்பரான எறா கிரேவியும் எறா குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எறா கிரேவி செய்கிறதுக்கு வந்து நான் 1/2 கிலோ அளவுக்கு எறா எடுத்திருக்கேங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எறாவை நல்லா ஆஞ்சிட்டு இந்த மாதிரி கருப்பு கலரில் உள்ளே இருக்குங்க, அந்த குடல் பகுதி மாதிரி இருக்கும். அதை எடுத்துடணும். அதோடு செஞ்சோம்னா வயிறு வலிக்கும். அதனால் அதையெல்லாம் சுத்தமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கழுவிருக்கேன். இதில் மண் இருக்குங்க, நல்லா அலசிடணும். ஒரு 6-7 தடவை நல்லா அலசிடணுங்க. இது அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் போகும். இப்போ இதை சுத்தமாக கழுவி வச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கிறலாங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது கூடவே வந்து ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறலாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து நான் எறா கிரேவியை வச்சு அதில் தான் குழம்பு எடுக்க போகிறேன். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகம் சேர்த்தா தான் நம்மளுக்கு குழம்பு கிடைக்குங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி அதில் போட்டுக்கிறலாம். போட்டு இது எல்லாமே நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இங்கே பாருங்கள், அரைப்பட்டுருச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கல, கொஞ்சம் இதாக தான் அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுறலாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டி தாங்க வச்சுருக்கேன் இன்றைக்கி. இதில் வந்து இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுறேங்க. சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறணும். இது சோம்பு நல்லா வாசமாக இருக்கும் இந்த கிரேவிக்கு. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் வந்து இதுக்கு வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கிறலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கிடணும். வெங்காயம் எப்பயுமே கிரேவி குழம்பு இதுகளுக்கெல்லாம் நல்லா வதங்கிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்குங்க. கிரேவியோ குழம்போ நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இது கூடவே வந்து நம்ம உப்பு சேர்த்து வதக்கிடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து வதக்கையில் வந்து வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும். இதுவும் சேர்த்து நல்லா வதக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டோன்னா சீக்கிரம் நல்லா வதங்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினோம்னா வெங்காயம் வதங்காது, கருக தாங்க செய்யும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இதுக்கு வந்து தக்காளி பழம் எடுத்துக்கலாம். எத்தனை தக்காளின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி வந்து நான் நல்லா பழமாக தான் எடுத்திருக்கேன். பெரிய பழமாக தான் எடுத்திருக்கேன். 2 எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம 1/2 கிலோ எறாவுக்கு வந்து இந்த 2 பழம் சரியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கிறலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. இதில் வந்து இஞ்சி பூண்டு வாடை வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். இது கூட நம்ம தக்காளியும் சேர்த்தே வதக்கிடலாம். தக்காளியும் வதங்கிரும். தக்காளி பழம் வந்து இந்த மாதிரி கிரேவிக்கு குழம்பு எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல பழமாக எடுத்து போட்டோம்னா நல்லா இருக்குங்க. குழம்பு நல்லா கிடைக்கும். நல்லா தக்காளி வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து இப்போ லைட்டாக வதங்கிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி ஊற்றுறேங்க. தண்ணி ஊற்றி இப்போ வதக்கினோம்னா சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி. லைட்டாக தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம்னா, மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சோம்னா வதங்கிருங்க நல்லாவே. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு, 3/4 பதமாக வதங்கியிருக்கு. இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்களை சேர்த்துடலாங்க நம்ம. இப்போ வந்து இது கூடவே வந்து நம்ம தனியாத்தூள் வந்து ஒரு 2½ டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாங்க. இப்போ தனியா வந்து நான் வெறும் தனியா மட்டும்தான் அரைச்சி வச்சுருப்பேன். அதில் பருப்பு எதுவுமே கலக்க மாட்டேங்க. வெறும் தனியா மட்டும்தான் அரைச்சிருக்கேன். இப்போ இதை போட்டு நல்லா வதக்கிறேங்க. தனியா வந்து அந்த வாசம் போகணும், பச்சை வாடை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறலாங்க. இதுவுமே நல்லா வாசமாக இருக்கும். இது 2யுமே போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறலாம். வதக்கிட்டு தான் மிளகாத்தூள் சேர்க்கணும். மிளகாத்தூள்லையுமே நான் வந்து பருப்பு எதுவுமே சேர்க்கலைங்க. வெறும் மிளகு, சீரகம், மஞ்சள் இது மட்டும்தாங்க அரைச்சிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழம்போ கிரேவியோ வச்சோம்னா நல்லா இருக்குங்க.
இங்கே பாருங்கள், அது வந்து ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறலாங்க மிளகாத்தூள். ரொம்ப வேண்டாம், இது நல்லா காரமாக இருக்கும். இது சரியாக இருக்கும். இப்போ மிளகாத்தூளையும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. நான் சிம்முலேயே தாங்க வச்சு வதக்குறேன் இப்போ. தனியாத்தூள் போடையிலேருந்து நான் சிம்மில் தான் வச்சு வதக்குறேன். அப்போ தான் நம்மளுக்கு வதங்கும் நல்லா. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிடலாங்க. தண்ணி ஊற்றி சுற்றி நல்லா கிளறி விடலாம். நம்ம கெட்டியாக இருக்குது இப்போ வதக்குனது. நல்லா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இங்கே பாருங்கள், தண்ணி வந்து ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாங்க, நல்லா கொதி வரட்டும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். நான் இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம எறா சேர்த்துக்கிறலாம். நம்ம எறா போட்டு அதிலே வதக்க வேண்டாங்க, ரொம்ப வெறப்பாக போயிடும். இந்த மாதிரி நேரத்தில் சேர்த்துக்கிறலாம் எறா, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வேகையில் நம்மளுக்கு வந்து அந்த கிரேவி நல்ல ஒரு வாசமாக வந்துடும். இங்கே பாருங்கள், எறா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மூடி போட்டு வச்சிடணுங்க. இங்கே பாருங்கள், சுற்றி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சு விட்டுட்டோம்னா நல்லா வேக வேக நம்மளுக்கு வந்து எறாவோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிருங்க. இங்கே பாருங்கள், மூடி போட்டாச்சு. மூடி போட்டு இப்போ வந்து நான் ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கேங்க. நல்லா கொதிக்குது. மூடி போட்டுட்டோம்னா நல்லா கொதி வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா இடையில ஒரு தடவை எடுத்து கிண்டி விட்டுட்டு திரும்பவும் நான் மூடி போட்டு வைக்க போகிறேங்க. நல்லா கொதிக்கட்டும் இது. இப்போ வந்து நான் உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஏதாவது பத்தாட்டினா நம்ம சேர்த்துக்கிறலாங்க. நமக்கு போட்ட காரமெல்லாம் கரெக்டாக இருக்கும். உப்பு மட்டும்தான் பத்துதா பத்தலையான்னு பார்த்துக்கிறலாம். புளிப்புமே இதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் கொதிக்க விட போகிறேன் மூடி போட்டு. இங்கே பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வரணுங்க. இந்த மாதிரி வரையில தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த குழம்பு எடுக்கையில். இப்போ பாருங்கள், நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இது வந்து எப்படி குழம்பு எடுக்கிறதுன்னு பாருங்களேன். இன்றைக்கி நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சாதத்துக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கிறலாம். அந்த கிரேவி வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒதுக்கி விட்டுட்டு அந்த குழம்பு மட்டும் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க குழம்பு. இங்கே பாருங்கள், நான் எடுத்துட்டேன். ஒரு கிண்ணம் அளவுக்கு நான் குழம்பு எடுத்துட்டேங்க. இப்போ மீதம் இருக்கிற எறா வந்து அதில் வெங்காயம், தக்காளி எல்லாமே கலந்துருக்கு. நான் வெறும் மேலாட்டமாக குழம்பா தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கிறலாம் இந்த எறாவை. இதுக்கு மட்டும் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறலாங்க. பெப்பர் சேர்த்துட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஏன்னா காரம் அந்த குழம்புல போயிருக்கும். அதனால் லைட்டாக பெப்பர் சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறலாங்க. ரொம்ப பெரட்ட வேண்டாம், கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான எறா குழம்பு, எறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.